Hello, Basanga. Welcome to our channel. So, 12th chemistry second midterm exam kind important question and 35 days kind of study plan தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனல் இப்போ சொந்த மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு ஸ்டடி பிளான் கொடுத்துட்டோம். ஸோ அதுவும் இதுவும் மோராலஸ் சேமாக தான் இருக்க போகுது. ஸோ அதனால இது நான் ஃபாலோ பண்ணாலும் ஓகே தான். ஸோ இந்த வீடியோவில் ஸ்டடி பிளான் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சிலபஸ் பார்த்துடலாம். சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 5, 9, 10, 13 and 14. ஓகேவா? ஸோ கம்பல்சரி கொஸ்டின் கேட்க போகிற சாப்டர்ஸ் சாப்டர் 5, 9 and 13 தான் கம்பல்சரி கொஸ்டினாக கேட்க போகிறாங்க. டில் பப்ளிக் எக்ஸாம் சாப்டர் 5, 9 and 13 ரொம்ப இம்பார்ட்டண்டான சாப்டர். ஓகேவா? ஸோ சாப்டர் 5ல எது கேட்கலாம்? ஸோ ஐஏபேக் நாமென்க்ளேச்சர்ஸ் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு காம்பவுண்ட் கொடுத்துட்டா அதில் லிகான் ஃபைன் பண்ணுங்க, சென்டர் மெட்டல் ஆட்டம் ஃபைன் பண்ணுங்க, கோஆர்டினேஷன் நம்பர் ஃபைன் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். சாப்டர் 9 பொறுத்தளவுக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. சாப்டர் 13 பொறுத்தளவுக்கு ஏபிசிடி டைப் ஆஃப் கன்வர்ஷன்ஸ் அப்படி இல்லைன்னா நேமிங் ரியாக்ஷன்ஸ் கேட்பாங்க. எந்த சாப்டர் 13 பப்ளிக் எக்ஸாம் வர நேமிங் ரியாக்ஷன் ஏபிசிடி டைப் ஆஃப் கன்வர்ஷனுக்கு ரொம்ப முக்கியமான சாப்டர் வைல் கம்பேரிங் சாப்டர் 11 and 12. ஓகேவாப்பா? சிலபஸ் பார்த்தாச்சு. ஸ்டடி பிளான் பார்த்துடலாமா? ஸோ 5 வாரம் இருக்கு. கரெக்டா? இருக்கிற சாப்டர் 5 இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நான் கொடுத்துருக்க ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணாலும் ஓகே, இல்லை நான் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சவங்க என்ன பண்ணும்? சாப்டர் 5 ஒரு வாரம், சாப்டர் 13 ஒரு வாரம், சாப்டர் 9 and 10 ஒரு வாரம், 3 வாரம் ஆயிட்டா. சாப்டர் 14 ஒரு வாரம். ஓகேவா? அப்போ 4 வாரம் இது. 5வது வாரத்தில் என்ன பண்ண போறோம்? கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் ரிவிஷன், கொஸ்டின் பேப்பர் அனலைசிஸ் இதெல்லாம் பண்ண போறோம். ஸோ நான் அகைன் நான் சொல்லிடுறேன். ஸோ ஸ்டடி பிளான் எப்படின்னா, சாப்டர் 5 ஒரு வாரம். இப்போ ஃபர்ஸ்ட் வீக்னா சாப்டர் 5, செகண்ட் வீக்ல சாப்டர் 9 and 10 சேர்த்து பார்க்க போறோம். ஏன்னா ரெண்டுமே ஈஸியான சாப்டர். தேர்ட் வீக்ல சாப்டர் 13 பார்க்க போறோம். ஃபோர்த் வீக்ல சாப்டர் 14 அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே அனலைஸ் பண்ணி படிக்க போறோம். ஓகேவா? புரிஞ்சுதா ஸ்டடி பிளான்? அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு வாரத்துக்கு ஒவ்வொரு சாப்டர் பார்த்தாலுமே ஓகே தான். ஸோ டோன்ட் டூ திஸ் மிஸ்டேக்ஸ் ஃபார் டு லேர்னிங் பப்ளிக் எக்ஸாம் ஆர் யுவர் செகண்ட் மிட்டம் எக்ஸாம். என்னென்ன சாப்டர் 9ல ப்ராப்ளம் பார்க்காம சென்டம் வரும்னு எதிர்பார்க்கறது, டோட்டலாக சாப்டர் 13 ஸ்கிப் பண்ணிடுறது, சாப்டர் 5ல ஐயூபேக் நாமென்க்ளேச்சர்ஸை ஸ்கிப் பண்ணிடுறது. ஏன்னா இது எல்லாமே கஷ்டமாக இருக்க போகிற டாபிக்ஸ். நீங்கள் இதை ஒரு வாட்டி படித்தாலே லைஃப் லாங் மறக்காத ஒரு டாபிக்ஸும் கூட. அண்ட் இம்பார்ட்டன்ட்லையுமே ஒரு இம்பார்ட்டன்ட் தேடுறது. ஸோ ப்ராப்பராக ஒரு யூடியூப் சேனல் கைடன்ஸை ஃபாலோ பண்ண மாட்டீங்க. இப்போ என்னன்னா நம்ம சேனலில் இப்போ பார்ப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ் கழிச்சு இன்னொரு சேனல், அதுக்கு அடுத்து இன்னொரு சேனல். ஸோ உங்களுக்கு பெஸ்ட்டாக எந்த சேனல் தருதோ அந்த ஒரு சேனலில் பாருங்க. ஓகேவா? ஸோ நான் நம்ம சேனல் தான் பாருங்க, நான் சொல்ல மாட்டேன். எந்த யூடியூப் சேனல் பார்த்தாலும் வெல் அண்ட் குட். உங்களுக்கு நல்லபடியாக நல்ல வழியில் கைட் பண்ணுறாங்கன்னா எந்த சேனல்னாலும் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ எக்ஸாமுக்கு படிக்கிறப்போ உங்கள் கையில் இருக்க வேண்டிய பொருட்கள் என்னென்ன? ஸோ என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ்? குக்கிங்னா ஒரு இன்க்ரீடியன்ட் தேவையா? இப்போ நீங்கள் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்ன? ஒரு ப்ராப்பர் ஸ்டடி பிளான் இந்த வீடியோவில் சொல்லியாச்சு. இம்பார்ட்டன்ட் கொஷின் இந்த வீடியோவில். நோட்ஸ் இது எத்தனை பேர்கிட்ட இல்லை? ஸோ நான் போன வருஷத்துடைய கவர்மெண்ட் மெட்டீரியல் கீழே கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ மறக்காம நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அண்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துடும். ஓகேவாப்பா? ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்டே டியூனாக இருங்க. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்துலாம். ஸோ சாப்டர் 5ல புக் பேக்கில் இந்த கொஷின்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட். ஸோ புக்கிங் சைடில் இந்த கொஸ்டின் எல்லாம் இம்பார்ட்டன்ட். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். கம்பல்சரி கொஸ்டின் ஐஏபேக் நாமென்க்ளேச்சர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5 மார்க்கில் பர்னர்ஸ் தியரி அண்ட் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் ஆஃப் பிவி தியரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 மார்க்கில் லிமிடேஷன்ஸ் ஆஃப் பிவி தியரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஃபினேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். லிகாண்ட், கோஆர்டினேஷன் நம்பர், சென்டர் மெட்டல் ஆட்டம், ஆக்சிடேஷன் ஸ்டேட், இதெல்லாம் கட்டாயமா ஒரு 2 மார்க் கேட்டுருவாங்க. ஸோ சாப்டர் 9லையும் இந்த புக் பேக்ல இருக்கிற இந்த கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க. புக்கிங் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் அஃபெக்டிங் எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டன்ஸ் ஷார்ட்டா 3 மார்க்லையோ 5 மார்க்லையோ சப்டிவிஷனாகவும் கேட்டுருவாங்க. அண்ட் இதில் புக் பேக்ல நர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஒன்று இருக்கு, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 5 மார்க்ல மறக்காம படிச்சுங்க. சாப்டர் 10ல புக் பேக்ல இந்த கொஸ்டின்லாம் இம்பார்ட்டன்ட், புக்கிங் சைடில் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். சாப்டர் 13ல நான் சொன்ன இதை கொடுத்துருக்க எல்லா கொஸ்டினுமே படிச்சிருங்கப்பா. நேமிங் ரியாக்ஷன்ஸ் தான் இருக்கு, கன்வர்ஷன் இருக்கு. சாப்டர் 14ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ் ஃப்ரூட்டோஸ் தான் 5 மார்க். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ 5 மார்க்ஸ், 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ் எல்லாமே சொல்லிட்டு இம்பார்ட்டன்ட். ஸோ அண்ட் கீழே கமெண்ட் செக்ஷனில் இதுக்கான பிடிஎஃப் இருக்கு, ஸ்டடி மெட்டீரியலுக்கான பிடிஎஃப் இருக்கு. ஓகேவா? யூஸ் பண்ணிக்கோங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் சேர்த்தே இருக்கு. ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.